மும்மொழி கல்விக் கொள்கை குறித்த பிரச்சினை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மும்பைக்கு வருபவர்கள் மராத்தி கற்க தேவையில்லை என்று RSS தலைவர் பைபாஜி ஜோஷி கூறியுள்ளார். இவரின் இக்கருத்துக்கு பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் சட்டமன்றத்தில் பதிலளித்த மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிரா மாநில அரசின் மொழி மராத்தி. இங்கு வசிக்கும் மக்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையாக கூறினார். மராத்தி மொழி மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தின் ஒரு பகுதியாகும். அதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என்று முதலமைச்சரும் பாஜக தலைவருமான தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். மராத்தி மொழி பிரச்சினை தொடர்பாக ஆளும் பாஜக மற்றும் சிவசேனா இடையே சூடான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சரின் அறிக்கைக்கு பிறகு சபையில் உத்தவ் தாக்கரே மற்றும் பாஜக உறுப்பினர்களிடையே வாய் தகராறும் ஏற்பட்டது. இதையடுத்து சிவசேனா MLA பாஸ்கர் யாதவ் சட்டமன்றத்தில் இந்த விவகாரத்தில் மாநில அரசின் நிலைப்பாடு குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதன்மை மொழி மராத்தி என்றும் ஒவ்வொரு குடிமகனும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் மாநிலத்தின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது என்றும் தெளிவுபடுத்தினார். மேலும் மாநிலத்தின் மொழிக் கொள்கையில் எந்த சமரசமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்.